மொழியாய் உன் பெயர் சொல்லாமல். ஹாய் காய்ஸ், ஹார்ட்டி வெல்கம் ஃபார் மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கக்கூடிய ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நம்ம அலைட்மோஷனில் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படி சொல்லி பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அலைட்மோஷன் ஆப்குள்ளே வந்தாச்சு. ப்ளஸ் அக்கௌண்ட் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரேஷியோ கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச ரேஷியோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா 4:5 கொடுத்துக்கிறேன். அப்படியே கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலரில் க்ரியேட் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு செகண்டாக வந்து இமேஜ் அண்ட் வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு வியூ வால் கொடுத்துட்டு ஒரு இமேஜ் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கைஸ், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். இந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 5th வந்துட்டு ஃபில் ஸ்க்ரீன் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்ட்டு தேர்ட் ஆக்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணுங்கள். அப்படி ஜூம் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கான் வந்து டேப் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோ பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு ஒரு சாங் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி பாருங்கள். ப்ளே பண்ணி பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜ் வந்து நம்ம சாங் இருக்க வரைக்கும் நம்ம ட்ராக் பண்ணிக்க போகிறோம். இந்த ஆரோ மார்க் டேப் பண்ணுங்கள். இந்த ஆரோ மார்க் டேப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சாங் இருக்க வரைக்கும் கடைசி வரைக்கும் போயிடும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஒரு 4 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இல்லை செகண்டாக இருக்க ஆப்ஷன் வந்து நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு வந்துடுங்க. ப்ளே பண்ணி பாருங்கள். இப்போ ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துட்டு 2 வேர்டுக்கு அப்புறம் புக் மார்க் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா புக் மார்க் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிங்க் கலர் லைன் மாதிரி காட்டுவாங்க. இது எதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன், ஓகேவா? இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துட்டு புக் மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெக்ஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் ரைட் சைடில் தேர்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணிவிட்டு அந்த சாங்கோட லிரிக்ஸ் டைப் பண்ணுங்கள் நீங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் மேலே கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைன் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட்டு ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னா சென்டரில் வந்து உங்களுக்கு அலைன் ஆகிடும். அது இப்போ வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து கலர் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. கலர் வந்து நீங்கள் ஒயிட் கொடுத்துக்கோங்க. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபாண்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஃப்ரேம் அப்படின்ற ஃபாண்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து வேறு ஃபாண்ட் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்துட்டு அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே வந்துட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து நான் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதை ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்படி அந்த சாங்கோட எண்டு வரைக்கும் வந்துட்டு கீழே வந்து 4 ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? சேம் அது இமேஜுக்கு பண்ண மாதிரியே 4th ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பெண்ட் ஆகிடும் இது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே பண்ணுற ஆப்ஷனுக்கு ரைட் சைட்லேயும் லெஃப்ட் சைட்லேயும் 2 ஆரோ மார்க் கொடுத்துருப்பாங்க. அதில் ரைட் சைடில் இருக்கிற ஆரோ மார்க் நீங்கள் டேப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புக் மார்க் எங்கே ஆட் பண்ணிங்களோ அங்கே வந்து உங்களுக்கு கூட்டு போகும் இது. ஸோ அந்த இடத்த டேப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை டேப் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கட் ஆகும் அது. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆரோ மார்க் நீங்கள் டேப் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துவாங்க இந்த மாதிரி. ஸோ கட் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எஃபெக்ட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம் இதுக்கு. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களுக்கு எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணுங்கள். அப்படியே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் டேப் பண்ணுங்கள். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆசிலேட் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதை ஆட் பண்ணிட்டு சேஞ்சஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட் இருக்குது பார்த்தீங்களா? அதை அகைன் டேப் பண்ணுங்கள். நீங்கள் டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு காப்பி எஃபெக்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்கு போய்ட்டு கீழே வந்து உங்களுக்கு 3 டாட் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள். அதே எஃபெக்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க, ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. அந்த ஆங்கிள் ஆப்ஷனில் வந்து அவங்க வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு 45 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 90 கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து வெளில வாங்க. அகெயின் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. அகெயின் வந்து அதே ஆப்ஷனுக்குள்ளே போங்க, மூவ் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேண்டம் ஜிட்டர் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள்.
அதை ஆட் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் நீங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, அது அப்படியே வந்து இருக்கட்டும். அகெயின் வந்து ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க, அதே மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ள வந்து போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஸ்விங் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி வந்து உங்களுக்கு 2.00 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 0.30 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் 1 ஆங்கிள் 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஆங்கிள் 1 வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 3.0 வந்து கொடுத்துக்கோங்க, ஐ மீன் -3.0, ஓகேவா. அதே மாதிரி ஆங்கிள் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30.0 டிகிரி வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா +3.0 வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து மைனஸில் என்ன கொடுக்குறீங்களோ அதே தான் நீங்கள் ப்ளஸில் நீங்கள் கொடுக்கணும், ஓகேவா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மோஷன் பிளர் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணுங்கள். அதை நீங்கள் ஆட் மட்டும் பண்ணால் போதும், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நீங்கள் அகைன் வந்து எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்டில் போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல் சைஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி வந்து நீங்கள் 0.70 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து உங்களுக்கு 0.90 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து 1.00 வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து க்ரோ அப்படின்ற ஆப்ஷனில் வந்து உங்களுக்கு 1.10 வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 1.8 வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வெளில வந்துடுங்க. நம்ம எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்ம ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் பண்ண போகிறோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. அதில் வந்து தேர்ட் ஆப்ஷனுக்குள்ளே வந்து போய்க்கோங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளஸ் ஐகான் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க, அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம், ஓகேவா. அதை ஃபஸ்ட்டில் வந்து நான் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே 20 செகண்ட் ஆஃப்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லாக வந்து ஜூம் பண்ணிக்கோங்க எவ்வளோ முடியுமோ உங்களால். நான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வந்து ஜூம் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமுக்கும் செகண்ட் கீ ஃப்ரேமுக்கும் சென்டரில் கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்க பார்த்தீங்களா கீ ஃப்ரேம், அந்த கீ ஃப்ரேமுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கர்வ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போய்க்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதில் இதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துடுங்க. அண்ட் செகண்டாக இருக்கிறது இங்கே கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி கர்வ் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டாட் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 டாட் டேப் பண்ணிட்டு காப்பி கர்வ் வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு காப்பி கர்வ் கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஓகேவா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃபெக்ட்ஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 டாட் டேப் பண்ணிவிட்டு காப்பி எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்து நெக்ஸ்ட் இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த எடிட் டெக்ஸ்ட் அப்படின்ட்டு பார்த்தீங்களா, அந்த எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக வந்து எரேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன லிரிக்ஸ் வருமோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் டைப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ண போகிறோம். அதே எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு இந்த 3 டாட் டேப் பண்ணிட்டு பேஸ்ட் வந்து கொடுத்துருங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே வந்து தேர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கீ ஃப்ரேமு அண்ட் 20 செகண்ட் ஆஃப்டர் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்க கீ ஃப்ரேம் வந்து ஃபுல்லாக நீங்கள் ஜூம் பண்ணிக்கோங்க. அப்படி கர்வ் ஆப்ஷனுக்குள்ளே வந்துட்டு நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம காப்பி பண்ணோம் பார்த்தீங்களா கர்வை, அதை வந்து இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் வந்து பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த இமேஜுக்கும் வந்துட்டு நம்ம ஒரே ஒரு அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் டேப் பண்ணிக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க, ஆட் எஃபெக்ட்டில் போய்க்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் அண்ட் லைட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ள வந்து போயிடுங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்யூ ஷிஃப்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து டேப் பண்ணிக்கோங்க. அதை டேப் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இமேஜோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட எண்டிங்கில் வந்து ஒரு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 × +300.0 டிகிரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள், இப்போ ஆடியோ இல்லாமல் உங்களுக்கு. உங்களுக்கு வந்துட்டு அந்த இமேஜ் கலர் வந்து மாற தெரியுதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ, அப்புறம் வயலட்டு, அப்புறம் பிங்க்கு, அப்புறம் ஆரஞ்சு, ரெட்டு அப்படி சொல்லி உங்கள் கலர் வந்து மாறிட்டே இருக்கும். இது வந்து ஒரு மாதிரி லுக்காக வந்து கிடைக்கும், ஓகேவா. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து நம்ம ஃபைனல் டச் வந்து கொடுக்க போகிறோம். ப்ளஸ் ஐகான் டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிட்டு ஒரு ஷேப் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ரெக்டாங்கிள்.
அதை ஆட் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 டாட்டை வந்து டேப் பண்ணிவிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்து வந்துட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்குள்ளே போய்ட்டு தேர்ட் ஆப்ஷன் கொடுத்து கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. கலரை வந்து நீங்கள் பிளாக் கொடுத்துக்கோங்க. எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒப்பாசிட்டி ஆர் விசிபிலிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து உங்களுக்கு பிளிங்க் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிட்டு ஃபுல்லாக வந்து நீங்கள் ட்ராக் பண்ணிக்கோங்க ஃப்ரீக்வன்சியை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷனுக்குள்ள மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளெண்டிங் ஆர் ஒப்பாசிட்டி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேயே வந்து வேல்யூ வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 50 வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் அப்ளை பண்ணுற பாருங்கள், உங்களுக்கு வந்துட்டு அது அப்படியே பிளிங்க் ஆகிட்டே வந்துட்டு கலர் வந்து மாறும்போது உங்களுக்கு நல்லா லுக்காக வந்து தெரியும். இது கைஸ் வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து முடிச்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஹோப் யூ லைக் திஸ். அண்ட் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பற்றின தாட்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை டேப் பண்ணிவிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துருங்க. பாய்.